பான் அப்ராக்சிமேஷன்ல ஒன்று, ரெண்டு வந்து வீக் பொட்டன்ஷியல் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் வந்து என்ன சொல்றேன் நான், இன்சிடென்ட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த இன்சிடென்ட் எனர்ஜி should be very large. இந்த மூணு கண்டிஷன் வந்து should be very important. ஸோ வீக் பொட்டன்ஷியல் சப்போஸ் there is no scattering at all அப்படின்னா இந்த வேவ் ஃபங்க்ஷன் நமக்கு கிடைச்சிச்சு. முன்னாடி உள்ள வேவ் ஃபங்க்ஷன் இதா இருக்கு சரியா. அப்போ இது வந்து என்ன உங்களுக்கு வீக் பொட்டன்ஷியல் அப்படின்னா ஜீரோவா இருக்கு. அப்போ ஜீரோ கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா sin naught of r equal to incident மட்டும் கிடைக்கும். ஓகே, a e power I k naught r incident மட்டும் கிடைக்கும். This is called zeroth order solution. So இந்த ஈக்குவேஷன் பேர் என்ன அப்படின்னா zeroth order wave function, zero order wave function. So first zeroth orderல என்ன பண்றீங்க, weak potential கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா இது ஜீரோ ஆயிருது. உங்களுக்கு என்ன கிடைக்கும், sin naught of r equal to a e power I k naught r மட்டும் கிடைக்கும். So sin naught of r equal to இது incident energy, incident wave function நமக்கு தெரியும். இப்போ வந்து அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொண்டு வரும். அப்போ ஒரு ஆர்டருக்கா எப்படி கொண்டு வரும்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து இந்த ஸ்லைடு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய டெக்னிக் மட்டும் இந்த ஸ்லைடு வந்து சொல்லுது, எப்படி பண்ண போறோம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதை வந்து என்ன பண்ணோம், இது வந்து ஜென்ரல் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்களா, இதுதான் ஜென்ரல் வேவ் ஃபங்க்ஷன் 6.54 அப்படியே போட்டிருக்கேன். இந்த இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், sin naught of r எழுதியிருக்கேன். sin incident of r தான் sin naught of r, sin incident of r தான் sin naught of r. ஸோ sin naught of r. ஓகே, இந்த டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். இந்த இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஜீன் எழுதியிருக்கேன், கிரீன் ஃபங்க்ஷனால. இந்த டேர்ம் வந்து யூன்னு எழுதியிருக்கேன், இந்த டேர்ம் வந்து சைன் வச்சிருக்கேன். எல்லாருக்கும் இந்த புரியுதான்னு பாருங்க, ஜி யூ சைன். இதுதான் டோட்டல் ப்ரொசீஜர் ஃபார் பான் அப்ராக்சிமேஷன். இந்த ஸ்லைடு முக்கியமான ஸ்லைடு, ஜி யூ சைன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் நீங்க, சை ஈக்குவல் டு sin naught மைனஸ் மியூ பை 2 பை h பார் ஸ்கொயர். இது வந்து ஜி, இது வந்து யூ, இது வந்து சை. இப்படி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜீரோத் ஆர்டர் கண்டுபிடிச்சோம் ஏற்கனவே. ஜீரோத் ஆர்டர் என்னது, என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு, வீக் பொட்டன்ஷியல்னால இந்த செகண்ட் டேர்ம் கேன்சல் ஆயிருது சரியா, இந்த டேர்ம் கேன்சல் ஆயிருது. இது ஈக்குவல் டு இது மட்டும் கிடைச்சிருச்சு, ஜீரோத் ஆர்டர் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன பண்ண அப்படின்னா ஜீரோத் ஆர்டர் சொல்யூஷனை கொண்டு போய் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல யூஸ் பண்ண போறோம். எப்படி யூஸ் பண்ண போறோம் பாருங்க, இந்த சை இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து sin naught போடுங்க. இந்த சையை வந்து sin naught போட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷன். இந்த sin naught பதில நீங்க sin 1 போட்டீங்க அப்படின்னா அது வந்து செகண்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷன். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். இதுல வந்து தேர்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க, அப்ப இது வந்து sin 2 போடுவீங்க. இப்போ அப்படி போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்போம். ஓகே, sin 1 ஈக்குவல் டு இது நம்ம போட்டாச்சு, sin naught வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுல வந்து நம்ம சை இன்சிடென்ட் தெரியும். இந்த இது பாத்தீங்க அப்படின்னா sin naught நீங்க இன்சர்ட் பண்ணும்போது இந்த சை ஆஃப் ஆர் பிரைம் இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி மாறுதுன்னு பாருங்க, sin naught of r1 மாறுது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு மட்டும் நான் r பிரைமை கட் பண்ணிட்டு r1 போடுறேன் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. ஓகே, என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க, இந்த psi of r இருக்கிறது என்ன பண்ணிருக்கேன், sin naught of r1 போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கேன். செகண்ட் ஆர்டருக்கு என்ன சொன்னாங்க, இந்த sin naught பேர் என்ன போட சொன்னீங்க, psi 1. ஓகே, அப்ப psi 2 ஈக்குவல்ஸ் sin naught அப்படியே வந்துருச்சு, இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சு. இந்த psi 1 இருக்கு பாத்தீங்களா, psi 1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த டேர்முக்கு உங்களுக்கு தூக்கி போடணுங்களா, இந்த ரெண்டு டேர்மும் உங்களுக்கு தூக்கி போடணும், மறந்துடாதீங்க. திருப்பி சொல்றேன் பாருங்க, psi 2 ஈக்குவல் டு sin naught மைனஸ் மியூ டிவைட் பை 2 பை h பார் ஸ்கொயர் g u psi 1 வந்துருச்சு. psi 1 எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த psi 1 கண்டுபிடிச்சது தூக்கி போடணும். அப்போ முதல்ல டேர்ம்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு 3 டேர்ம்ஸ் கிடைக்கும். ஜீரோத் ஆர்டர்ல எத்தனை டேர்ம் கிடைச்சிச்சு, ஒரே ஒரு டேர்ம் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல எத்தனை டேர்ம் கிடைக்கும், 2 டேர்ம்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த இருக்கு 2 டேர்ம்ஸ். செகண்ட் ஆர்டர்ல எத்தனை டேர்ம்ஸ் வருதுன்னு பாருங்க, 3 டேர்ம்ஸ் வரும். எப்படின்னு பார்ப்போம். ஸோ மியூ டிவைட் பை 2 பை h பார் ஸ்கொயர் g u, இதுக்கு இந்த u psi 1க்கு பதிலா எதை போடணும், இதை போட்டிருக்கீங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா you will get sin naught மைனஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will get this சரியா, மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிடுது. இந்த டேர்ம் வந்து ஸ்கொயரா போட்டோம் நம்ம. அதுக்கடுத்து g u sin naught. கிளியருக்கு இது புரியுதான்னு பாருங்க. இதே மாதிரி வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் வந்து நீங்க எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா psi 3 கண்டுபிடிக்கணும். ஸோ psi 3க்கு உங்களுக்கு எத்தனை டேர்ம்ஸ் வரும், அப்ப 4 டேர்ம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். இது பேர் இந்த சீரீஸ் வந்து வேவ் ஃபங்க்ஷன் வந்து சீரீஸா வந்து எழுதலாம். இதுதான் பாண்ட் சீரீஸ். இந்த அப்ராக்சிமேட் என்ன அப்ராக்சிமேட் பண்ணுறதுல முதல்ல வந்து வீக் பொட்டன்ஷியல் சொல்றோம், நம்ம ஒரு அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கோம். இன்சிடென்ட் எனர்ஜி வெரி லார்ஜ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது approximation.
எக்ஸாக்ட் சொல்யூஷனும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தேர் ஆல் அப்ராக்சிமேஷன். ஸோ இதுதான் வந்து பாண்ட் சீரிஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டே போயிட்டு இருக்கிறது தான் பாண்ட் சீரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அன்பெர்டர்ப்டு வேவ், 0th ஆர்டர். இது எல்லாமே வந்து டிஃப்ளெக்டட் வேவ்ஸ், ஸ்கேட்டர்ட் வேவ்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் போய்கிட்டே, தேர்ட் ஆர்டர் போய்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், சாரி 0th ஆர்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது வந்து செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ப்ராபகேட்டர். இதுதான் ப்ராபகேட் பண்ணுது வரிசையா. ஸோ இதுதான் வந்து பாண்ட் சீரிஸ். ஓகே, சரி. இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் டீட்டெயில்டாக பார்ப்போம், மற்றதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்யூஷன் இஸ் அப்டைன் பை இன்சர்ட்டிங் sin naught of r. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இங்கே வந்து நீங்கள் sin naught of r போடணும், மறந்துடக்கூடாது. ஓகே, ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் எக்ஸ்பிரஷனில் பாருங்க psi of r ப்ரைம் மட்டும் வந்துருக்கு. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் sin naught. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து sin naught வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் sin naught வந்துருது. பார்த்தீங்களா, psi 1 வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் sin naught வந்துருது, psi 2 இன் டர்ம்ஸ் ஆஃப் sin naught வந்துடும். ஓகே, இதுதான் இதனுடைய ஐடியா. ஸோ sin naught of r1. இப்போ இது சப்ஸ்டிட் பண்ணுங்க. psi incident of r வந்து a e பவர் நம்மளுக்கு ஏற்கனவே a e பவர் i k naught r சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ sin naught of r, sin naught of r வந்து என்னது a e பவர், இந்த sin naught of r1 வந்து a e பவர் i k naught of r இருக்கு. அதனால a வந்து வெளியே எடுத்துட்டேன். இந்த sin naught of r1 உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் போடணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பிரஷன் இந்த இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பிரஷன். இதுல வந்து sin naught of r1 இருக்கு. ஓகே, இது வந்து psi incident of r இருக்குன்னு எக்ஸ்பிரஷன் நம்ம போட்டாச்சு. sin naught of r1 பதிலா e பவர் i k naught dot r1 இன்சர்ட் பண்ணுங்க. இந்த a வெளியே எடுத்தாச்சு. எல்லாருக்கும் இது புரியுதான்னு பாருங்க. எல்லாருக்கும் இது புரியுதா? இப்போ நீங்க பண்ணிட்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, வேவ் ஃபங்க்ஷன் இருக்கா? வேவ் ஃபங்க்ஷன் psi a இல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மட்டும்தான் இருக்கு. அப்போ இது வந்து பாசிபிள் சொல்யூஷனா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுதான் ஐடியா. ஆனா முதல்ல நம்ம பார்க்கும்போது ஒரு வேவ் ஃபங்க்ஷன் இதுக்கு இருந்தது, இப்போ வந்து வேவ் ஃபங்க்ஷன் இதுல வந்து இல்ல. ஸோ இது வந்து பாசிபிள் சொல்யூஷனா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் ஆர்டர் சொல்யூஷன் இஸ் அப்டைன்ட் பை இன்சர்ட்டிங் psi of r, psi 1 of r. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு இது வந்து e பவர் i k naught r1 கிடைக்கும். இங்க வந்து e பவர் i k naught dot r2 கிடைக்கும். எப்படின்னு பார்ப்போம். இதுதான் வந்து அதனுடைய முன்னாடி உள்ள ஈக்குவேஷன். ஸோ sin naught அப்படியே போட்டாச்சு. sin naught பதிலாக a e பவர் i k naught dot r. அதுக்கு அடுத்து மியூ, இந்த a இருக்கு பாத்தீங்களா, இந்த sin naught பதில் என்ன எழுதுவீங்க நீங்க? ஒரு a e பவர் i k naught r போடுங்க. அந்த a இங்க போட்டாச்சு. அந்த மியூ பை 2 பை h பாஸ் ஸ்கொயர் வந்துருச்சு. கிரீன் ஃபங்க்ஷன் பதிலா இது போட்டாச்சு. இது இன்ட்ராக்ஷன் பொட்டன்ஷியல், இது e பவர் i k naught r1. ஸோ இது வந்து கிளியர் ஆயிடுச்சு. சரியா? அடுத்த டேர்ம் பிளஸ், இந்த இருக்கு பிளஸ் மியூ டிவைட் பை 2 பை h பாஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு? ஒரு sin naught இருக்கு. sin naught வந்து ரெண்டாவதுல இருக்கு. சரியா? அப்ப sin naught 2 அந்த ரெண்டாவதுல இருக்கு, sin naught r2. அதனால வந்து e பவர் i k naught dot r2. மற்றதெல்லாம் உங்களுக்கு சிம்பிள். என்னது? இந்த இருக்கு g u r1 ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கு அடுத்து இன்னொரு g இருக்கு, இந்த இருக்கு g இருக்கு, அடுத்தது என்ன இருக்கு? u r2 e பவர் i k naught r2. ஸோ இது மாதிரி வந்து நம்ம டிசைட் ஆர்டர்ல வந்து நம்ம ஃபில் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். கிளியரா இருக்கா இந்த இது? ஸோ இதுதான் வந்து முதல்ல வந்து கண்டுபிடிப்பாங்க. இதுல எங்கேயுமே பாருங்க ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு வேவ் ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் சொல்யூஷன். ஸோ அங்கிருந்து நம்ம வந்து இதோட கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாகவும் தியரிட்டிக்கலாக நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம்னு பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்டிக்கல் வந்து பம்பாட் ஆகும். ஓகே, உங்களுடைய டார்கெட்ல பம்பாட் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் போகும்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் ஸ்கேட்டர் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து அடுத்த பார்ட்டிக்கல் உங்களுக்கு தள்ளணுமா இல்லையா? தள்ளிச்சு அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், அப்புறம் செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் போய்கிட்டே இருக்கும். ஸோ கண்டினியூஸா பாருங்க, r1 ஃபர்ஸ்ட் வந்து r1 மட்டும் கிடைச்சது. ரெண்டாவது இந்த பார்ட்டிக்கல் இந்த பார்ட்டிக்கல் போய் மோதுது, அடுத்து r2 மாறுது. இந்த பார்ட்டிக்கல் போய் அடுத்த பார்ட்டிக்கல் போய் மோதி வெளியே வருது. பாருங்க, இதுதான் வந்து உங்களுக்கு மல்டிபிள் ஸ்கேட்டரிங் வந்து உங்களுக்கு நடக்குது. ஓகே, ஸோ 0th ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், இட் கோஸ் ஆன். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் வெக்டர்ல போட்டுக்கும். இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன்ல போட்டுக்கும், இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் வெக்டர்ல போட்டுக்கும். ஸோ இதுல பாருங்க k-in போய் வந்து ஒரு பார்ட்டிக்கல போய் மோதுது, k அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு முடிஞ்சு போச்சு, 0th ஆர்டர் முடிஞ்சு போயிருக்கு. ஆனா இங்க பாருங்க, இந்த பார்ட்டிக்கல் இந்த பார்ட்டிக்கல போய் மோது வருது, அடுத்த பார்ட்டிக்கல் அதுக்கு மோதி வருது. ஸோ இட் கோஸ் ஆன். ஸோ பிசிக்கலி இன்கமிங் பார்ட்டிக்கல் undergoes a successive multiple scattering. இது பேர் மல்டிபிள் scattering events from the potential.
ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாண்ட் சீரிஸினுடைய பிசிக்கல் இன்டர்பிரேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாண்ட் அப்ராக்சிமேஷனுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டருடைய ஈக்குவேஷன். ஏஇ பவர் ஐ கே நாட் ஆர் மைனஸ் ஏ மியூ டிவைட் பை 2 பை ஹச் பார் ஸ்கொயர். இதுதான் வந்து உங்களுடைய எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாண்ட் அப்ராக்சிமேஷன். இந்த மாடுலஸ் வந்து ஆர் மைனஸ் ஆர் பிரைம் மாடுலஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க எழுதலாம். ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஒன் ஸ்கொயர் மைனஸ் 2r1 r1 எழுதலாம். ஓகே, இப்போ இந்த இதில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆரை வெளியே எடுக்கிறேன். இங்க ஏற்கனவே டு த பவர் 1/2 இருக்கு. ஆர் ஸ்கொயர் தான் நம்ம எடுக்க முடியும். சரியா, இது ஆர் ஸ்கொயர் நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா டு த பவர் 1/2 வெளியே வச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆரா வந்துடும். புரியுதா? இந்த டேர்ம் புரியுதா? நான் என்ன பண்ணேன், ஒரு ஆர் ஸ்கொயரை வெளியே எடுக்கிறேன். டு த பவர் 1/2 இருக்கு. ரூட் வெளியே எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆரா மாறிடுது. ஸோ திஸ் பிகம்ஸ் 1. இதுல வந்து நான் என்ன பண்ணேன், ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்திருக்கேன் நான். அதனால டிவைட் பை ஆர் ஸ்கொயர். இங்க ஒரு டிவைட் பை ஆர் ஸ்கொயர். புரியுது? எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. இப்ப ஏற்கனவே ஒரு கண்டிஷன் நம்ம போட்டோம். R1 வந்து வெரி வெரி லெஸ் தட் ஆஃப் R. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ R வந்து எப்பவுமே கிரேட்டரா இருக்கும். ஓகே, முதல்ல நம்ம வந்து ஒரு கண்டிஷன் போட்டோம். ஸோ R வந்து கிரேட்டர் தட் ஆஃப் R1 போட்டீங்க அப்படின்னா இந்த டேர்ம் வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டேர்ம் வந்து வராது. அடுத்து பைனாமியல் எக்ஸ்பிரஷன் பண்ணி முன்னாடி வரும் இது. அதை போட்டீங்கன்னா 1/2 இந்த 2 கேன்சல் ஆயிருது. ஒரு r1 by r ஸ்கொயர் வருது. ஆர் உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா you will get r squared r1 by r2. இந்த r squared r squared கேன்சல் ஆகுது. you will get r minus r1. அப்போ mod of r minus r1 prime நீங்க எப்படி எழுதலாம் வந்து r minus r1 எழுதலாம். ஸோ அதை கொஞ்சம் எப்படி சிம்பிளிஃபை பண்ணதுன்னு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம் நீங்க r minus r1 அதே மாதிரி பிராக்கெட் எழுதலாம். அதே மாதிரி இதை வந்து மாட வெளியே எடுத்தோம் அப்படின்னா r minus r1 மாறிடும். சரியா? எல்லாருக்கும் இது புரியுதா? அப்போ இதை வந்து நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. e power ikr into e power minus ik r1. இங்க ஒரு k naught r1 இருக்கு. இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம், with respect to r1 நீங்க இன்டகிரேட் பண்றீங்க, with respect to r1 இருக்கு. அப்ப r வந்து கான்ஸ்டன்ட். எல்லாருக்கும் இது புரியுதா? இது வந்து r1 with respect to r1, integration with respect to r1. அப்ப r1 என்னது? கான்ஸ்டன்ட். அதனால e power ikr வந்து நீங்க வெளியே எடுக்கலாம், தாராளமா நீங்க வெளியே எடுக்கலாம். e power ikr by r வெளியே எடுக்கலாம். ரிமைனிங் டேர்ம் பாருங்க, ஒரு e power ikr, இங்க e power minus ikr1 இருக்கு. இது அப்படியே எழுதியாச்சு. e power ikr by r வெளியே எடுங்க. e power minus ikr1 இருக்கு. இங்க k naught r1 இருக்கு. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம் நீங்க தாராளமா. சோ இதுதான் வந்து ரியலைசேஷன். இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். நம்ம எப்படி r minus r1 ல இருந்து என்ன சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம், r1 க்கு நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். So physical realization of first order Born approximation வந்து target potential is weak. ரெண்டாவது வந்து kinetic energy of the incident particle is very very high. Very important one mark question அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஓகே, so இந்த ரெண்டையும் e power ik r1 இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா e power ik naught minus k எழுதலாம். இதை வந்து del k போடுங்க. So you will get this term. இந்த term அப்படியே வரும். இதுக்கு என்ன எழுதுவீங்க நீங்க, del k dot r1 போடுவீங்க. இந்த இது ஏற்கனவே வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன் பார்க்கும்போது இந்த எக்ஸ்பிரஷன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அசிம்ப்டோட்டிக் பிஹேவியர் பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே, psi incident psi total wave function equal to psi incident plus psi scattered. இது டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷனுக்கு வந்து பார்த்துருக்கோம். A வந்து நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட், இது வந்து ஸ்ட்ரக்சர் ஃபேக்டர், அல்லது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் சொன்னோம் நம்ம. இது வந்து ஸ்பெரிக்கல் வேவ்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் வேவ்ஸ். இந்த ரெண்டு வந்து நம்ம வந்து ஏற்கனவே டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருக்கோம். when r tends to infinity. இதையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதுல பாருங்க ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு திஸ் ஒன். எல்லாருக்கும் புரியுது? அந்த ஏ கேன்சல் ஆயிருது. ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் எக்ஸ்பிரஷன் இந்த கிடைச்சிச்சு. ஓகே, இது வந்து ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட். இந்த ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க வேவ் ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ பிரச்சனையே இல்லை, ஈஸியாக நம்ம வந்து ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் வேவ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியலுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் வந்து கண்டுபிடிக்கலாம். த இன்டகிரேஷன் வேரியபிள் r1 எக்ஸ்டென்ஸ் ஃபார் த ஸ்பேஷியல் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் டார்கெட். ஓகே, ஸோ ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் கிவ் யூ டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன். ஸோ டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம் என்னது, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் பார்த்துருக்கோம். அதுதான் வந்து ஸ்கேட்டரிங் ஆம்ப்ளிடியூட் மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ we will get differential cross section for various potentials. For various potentialக்கு வந்து you can get differential cross section. So இதுதான் வந்து different cross section in the first order Born approximation. Okay, so நான் சொன்ன மாதிரி Fourier transform if you work out. The advantage of phase shift from Born approximation is free from consideration of boundary condition. There is no boundary condition at all. இதில் boundary condition எதுவுமே இல்லை.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இட்ஸ் ஈஸி டு சால்வ். ஸோ we only need to evaluate the integral. இந்த இன்டெகிரல் நீங்கள் எவாலுவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can get scattering amplitude, you can get the expression for differential cross section. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஐடியா. இப்போ லாஸ்ட் வந்து கண்டிஷன் ஃபார் வேலிடிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ன் அப்ராக்சிமேஷன். இந்த கண்டிஷன் வந்து எப்படி வந்து வேலிடா இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்ன் அப்ராக்சிமேஷன், செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர், இது வந்து வேலிடிட்டி எப்படி இருக்கு. ஸோ கண்டிஷன் ஃபார் வேலிடிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ன் அப்ராக்சிமேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ரெண்டு கண்டிஷன்ஸ். ஒன்று வந்து பார்ன் அப்ராக்சிமேஷன் வேலிட் ஃபார் psi of r ஸ்லைட்லி டிஃபரெண்ட் வந்து இன்சிடென்ட் பிளேன் வேவ். கண்டிப்பாக வந்து இன்சிடென்ட் பிளேன் வேவ் வந்து டிஃபரெண்ட்டாக இருக்கணும், ஸ்கேட்டர்ட் வேவ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இன்சிடென்ட் பிளேன் வேவ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பிளேன் வேவ்கேஷனாக இருக்குது, அது வந்து எப்படி ஸ்பெரிக்கலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக டிஃபரெண்ட்டாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேட்டரிங் டர்ம், இதை வந்து ஸ்கேட்டரிங் டர்ம். ஸ்கேட்டரிங் டர்ம் should be very very smaller than the first term. இது வந்து கண்டிப்பாக வந்து வீக் பொட்டன்ஷியலாக இருக்கணும் கம்பேர்ட் டு த இன்சிடென்ட் டர்ம். இதுதான் வந்து இது எப்படி வேலிடா இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்க போறோம். சப்போஸ் இது வந்து வீக்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க, வீக்கா இல்லை ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா நீங்க எதை எடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் போகணும், அடுத்த ஆர்டர் போகணும். சப்போஸ் அது வந்து வீக்கா இல்லை அப்படின்னா நீங்க செகண்ட் ஆர்டர், தேர்ட் ஆர்டர் போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வீக்ல இருக்கு, அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா இது வீக்கா இருக்கிறதுனால என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நீங்க வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாமா. இது ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஸ்மாலர் தென் தி டாப். ஸோ செகண்ட் கண்டிஷன் பாருங்க. செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லுது, இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் வெரி மச் லார்ஜர் தென் தட் ஆஃப் வீக் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால வந்து இது ரொம்ப கம்மியா இருக்கு தென் தட் ஆஃப் இது வந்து இன்சிடென்ட் எனர்ஜி, இது ஸ்கேட்டர்ட். சரியா, இதுல பொட்டன்ஷியல் வந்து இந்த இன்ட்ராக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் வெரி 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 ஸ்மால் தென் தட் ஆஃப் இன்சிடென்ட் எனர்ஜி. இதை நீங்க மாட் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ். அதாவது இதனுடைய மாட் ஸ்கொயர் போட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ். இதுதான் கண்டிஷன். So we know already psi incident equal to a e power I k naught. So இதுல தூக்கி போடுங்க. இதுல தூக்கி போட்டீங்க அப்படின்னா a e power I k naught dot r. So இதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு மாடுலஸ், நீங்க இதுக்கு ஸ்கொயர் பண்ணீங்க, மாடுலஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, இதுக்கு ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா you will get complex conjugate which is equal to 1. அப்ப இந்த ஆன்சர் வந்து 1 ஆயிடும். இது புரியுதா இருக்கும்? இந்த ஆன்சர் வந்து less than 1. இந்த ஆன்சர் மட்டும் 1 இருக்கு. அப்ப it must be very very less than that of 1. இப்போ வந்து r equal to r1 r prime equal to r போடுங்க, அல்லது k equal to k naught. எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து r equal to r1 போட்டீங்க அப்படின்னா you will get இது அப்படியே இருக்கு. இந்த டேர்ம் பாருங்க, நீங்க என்ன எழுதுவீங்க, நீங்க e power ikr, இது e power r equal to r1 போட்டீங்க அப்படின்னா you will get e power ikr by r u of r1 r1 போல r, இது e power அப்படியே வந்துருது, இது வந்துருச்சு less than 1. ஓகே, ஸோ ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் நீங்க இதை வந்து நீங்க ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணணும், இது வந்து r 0 to infinity, இது வந்து தீட்டா வந்து 0 to π, இது வந்து என்னது π, r θ φ ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ் 0 to 2π. அப்போ வந்து இந்த டேர்ம் எப்படி மாறுது உங்களுக்கு, e power ikr by r எப்படி மாறுது அப்படின்னா இந்த மாதிரி போட்டாச்சு. இந்த டேர்ம் e power ik dot r இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி எழுதுறீங்க, k dot r வந்து kr cos θ ன்னு எழுதலாம். ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ்ல வந்து இந்த dq பார் எப்படி எழுதுறீங்க, r ஸ்கொயர் sin θ dr d θ d. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்ம் வந்து d5 0 to 2π d5 equal to 2π. இது போட்டலாம் ஈஸியா, உங்களுக்கு தெரியாது, நம்ம அடிக்கடி மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம். இப்போ θ டேர்ம் எடுங்க, e power ikr cos θ sin θ d θ. இந்த டேர்ம் எடுங்க. இதுல வந்து நம்ம வந்து டிஃபரண்ட் ஒரு கோஆர்டினேட்டர் வந்து இன்சர்ட் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் cos θ equal to x ன்னு வெச்சுக்கோங்க. cos θ equal to x வச்சிட்டீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, you will get minus sin θ d θ dx. இப்போ நீங்க வேற கோஆர்டினேட் கொண்டு வந்துட்டீங்க, கண்டிப்பா வந்து என்ன மாறும், உங்களுக்கு லிமிட்ஸும் மாறும். அதனால லிமிட்ஸ் வந்து θ equal to, இதுல வந்து θ equal to 0, θ equal to π. θ equal to 0 போடுங்க, இதுல θ equal to 0 போட்டீங்கன்னா x வந்து cos 0 வந்து 1, அதனால cos 0 1 கிடைக்கும். θ equal to π போடுங்க, ஆன்சர் வந்து x equal to -1. அப்ப லிமிட் என்னவா மாறும் உங்களுக்கு, லிமிட் 1 to -1 மாறிடும். எல்லாருக்கும் இது புரியுதா? இந்த sin θ, இந்த cos minus sin θ d θ வந்து becomes dx. அப்ப sin θ d θ உங்களுக்கு என்ன ஆகும், minus dx ஆ மாறும், minus dx. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்து இந்த மைனஸ் ரிமூவ் பண்ணிட்டு லிமிட் வந்து மாத்திடும். சோ e power ikr இது இன்டகிரேட் பண்ணீங்கன்னா e power ikrx divided by ikr -1 to +1. லிமிட் மாறிடுச்சு பாருங்க. சோ 1 divided by ikr
இப்போ எக்ஸ் இப்போ சப்ஸ்டிட் பண்ணணும் 1 போடணும் e பவர் ikr 1 போடுங்க அப்புறம் x பவர் என்ன பண்ணுவீங்க -1 போடுங்க அப்ப e பவர் ikr minus e பவர் minus ikr multiply divide by 2 இதுல வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் இப்போ e பவர் ikr minus e பவர் minus ikr by 2i வந்து sin kr அதனால வந்து இந்த 2 வந்துருச்சு அப்படியே 2 வந்துருது sin kr இந்த ரிமைனிங் ஃபேக்டர் kr அப்ப இந்த டேர்ம் இருக்கு பாத்தீங்கன்னா e பவர் ikr cos sin theta d theta அதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருச்சு 2 sin theta kr by kr அப்ப இத தூக்கி போடுங்க இத இன்சர்ட் பண்ணுங்க e பவர் ikr by r u of r d வந்துருது இந்த d5 க்கு என்ன வரும் ஒரு 2 pi ரிமைனிங் டேர்ம் க்கு என்ன வரும் 2 sin kr by kr r square dr சரியா இந்த 2 pi கேன்சல் ஆயிருது இந்த 2 நீங்க வெளிய எடுக்கலாம் ஓகே சோ உங்களுக்கு வெளிய எடுத்தீங்க அப்படினா இந்த 2 pi கேன்சல் ஆயிருது உங்களுக்கு சோ ரிமைனிங் டேர்ம் பாப்போம் சோ k divided by k squared h bar square இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படினா இதுல வந்து k ஆல மல்டிப்ளை பண்ணி k ஆல டிவைட் பண்றேன் இங்க ஒரு k ஆல மல்டிப்ளை பண்ணி k ஆல டிவைட் பண்றேன் அப்ப வந்து k squared h bar square வந்துருது இங்க வந்து இந்த 2 இருக்கு பாத்தீங்களா 2 mu நீங்க 2 வெளிய எடுக்கலாம் சொன்னே பாத்தீங்களா இந்த 2 mu வந்து கீழ கொண்டு வரேன் listen to me இந்த 2 pi வந்து கேன்சல் ஆயிருச்சு இந்த 2 mu இருக்கு இந்த 2 mu நான் கீழ கொண்டு வரேன் ஒரு k ஆல மல்டிப்ளை பண்ணி k ஆல டிவைட் பண்றேன் அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் k squared h bar square divided by 2 mu மேல ஒரு k இருக்கு ஒரு k squared h bar square divided by 2 mu ரிமைனிங் டேர்ம் அப்படியே இருக்கு இப்ப k squared h bar square by 2 mu what is this one p squared by 2 mu அது என்னது kinetic energy இப்ப இந்த kinetic energy டேர்ம் வந்து இந்த பக்கம் போகுதுன்னு வெச்சுக்கோங்க சப்போஸ் kinetic energy ரைட் ஹேண்ட் சைடுல போகுது ஏற்கனவே 1 இருக்கு 1 மல்டிப்ளை kinetic energy அப்ப எந்த ஃபேக்டர் கிரேட்டரா இருக்கும் இந்த kinetic energy இந்த பக்கம் கொண்டு போறாங்க சரியா kinetic energy இந்த பக்கம் இருக்கு அப்ப kinetic energy டேர்ம் வந்து வெரி மச் கிரேட்டரா இருக்கும் ரைட்டா இது வந்து இன்டராக்ஷன் டேர்ம் சோ இன்டராக்ஷன் டேர்ம் வந்து வெரி வெரி ஸ்மாலா இருக்கு then kinetic energy term so incident of அதான் kinetic energy உடைய the incident of kinetic energy should be always greater அதான் இந்த ஈக்குவேஷன் சொல்லுது சொல்றது புரியுதா உங்களுக்கு இந்த எனர்ஜி வந்து இன்சிடென்ட் எனர்ஜி இந்த இன்சிடென்ட் எனர்ஜி இந்த பக்கம் கொண்டு போறீங்க அப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் கிரேட்டர் than that of interaction energy சோ அதுதான் முதல்ல நம்ம அசீவ் பண்ணிருக்கோம் இப்போ கிளியர் ஆயிடுச்சு ஈக்குவேஷன்ல கிளியரா இருக்கு சோ இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா kinetic energy should be very 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 larger okay kinetic energy of incident particle should be very very larger so கண்டிப்பா validity first born approximate validity வந்து ஓகே ஆகுது so இந்த term போடுறீங்க which is less than 1 இந்த term அப்படியே வச்சுக்கோங்க less than 1 போட்டீங்கன்னா இந்த term வந்து f of theta, phi இந்த term so இந்த term உடைய மாடலஸ் இந்த இருக்கு டிஃபரன்ஷியல் கிராஸ் செக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் mod of f of theta இப்போ phi டிபெண்ட் பண்ணல theta மட்டும் டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படினா we can write this இந்த term அப்படியே எழுதலாம் so இத வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்படினா mod ஸ்கொயர் பண்ணீங்கன்னா that will give you differential cross section so differential cross section உடைய ரிலேஷன் வந்து இதுதான் differential cross section க்கும் scattering amplitude ரிலேஷன் இதுதான் இத ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்படினா you will get this so this is the condition for validity of Born approximation is valid for larger incident energy சரியா and also for weak potential இங்கே இந்த ஸ்லைட்லயே இருக்கு weak potential the wave integral between incident and the scattering potential is very less than that of kinetic energy of the incident particle so இதுதான் வந்து இதனுடைய validity of first Born approximation உடைய expressions இது ஓகே so இதுல நம்ம இந்த கிளாஸ் என்ன பார்த்தோம் Born approximation அதுக்கடுத்து Born series அதுக்கடுத்து validity of Born approximation இந்த மூணு சேர்ந்து வந்து சில சமயத்துல क्वेश्चन வந்து வரலாம் அல்லது ஃபர்ஸ்ட் ரெண்டு வரலாம் ஆனா கண்டிப்பா வந்து Born approximation is very very important question so இந்த யூனிட்டை பொறுத்தவரை வந்து நான் வந்து ரெண்டு பிக் क्वेश्चन சொன்னேன் ஒன்னு வந்து என்ன அப்படினா Born series Born approximation ரெண்டு வந்து partial wave analysis அது அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம் ஓகே so thank you